ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிராஃப்ட்ஸ்மேன் ஸ்கில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெட்ரூம்க்கு ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி போடுறதுன்றத பார்க்க போகிறோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பெட்ரூமில் போனோம்னா இங்கே போடு அங்கே போடு அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், நார்த்து பாயிண்ட்டு பார்க்கணும். வாஸ்து வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப வாஸ்து பார்க்க வேணாங்க, பேசிக் தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு. ரொம்ப இப்படி அப்படிலாம் வேணாம். நார்த் பாயிண்ட்ல தலை வைக்கக்கூடாது. அது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம நார்த் பாயிண்ட்ல தலை வைக்கக்கூடாது. அந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் படி நம்ம போயிடுவோம். இப்போ நார்த் பக்கம் தலை வைக்கக்கூடாது. சரி, இப்போ இப்படி இருக்கிற ரூமுக்கு என்னென்னலாம் போடலாம், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நார்த்தில் பெட்டு வைக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது என்னம்மா, ரெண்டாவதுனா இந்த ஜன்னல் இருக்கு பார்த்தீங்களா, விண்டோ சைடு கண்டிப்பாக பெட்டை போடவே கூடாது. ஏன்னா ஹெட்போர்டு உயரமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அங்கே கர்டைன் வரும். அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு. அதனால அந்த சைடில் போடக்கூடாது. ஓகே, இது ரெண்டு தான், வேற ஒன்றுமே இல்லை. வாங்க, இப்போ இந்த காலியாக இருக்க ரூமை நம்ம ஃபர்னிச்சர்லாம் போட்டு எப்படி ஒரு பிஸியான ஒரு ரூமாக மாற்ற போடுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டு வந்து ரெண்டு இருக்குங்க. கிங் சைஸ் ஒன்று, குயின் சைஸ் ஒன்று. குயின் சைஸ்னால் 5.5க்கு 6.5, கிங் சைஸ்னால் 6க்கு 6, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த 6ன்றது மாறாது. அது பக்கத்தில் ரெண்டு பெட் சைட் டேபிள் இருக்கும். அது நைட் லேம்ப்பு, ஃபோனு எது வேணால் வச்சுக்கலாம் நம்ம. சரிப்பா, தூக்குடாப்பா இந்த கட்டில் தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த வாலுக்கு சென்டராக வச்சிடுறோம்ப்பா. இந்த கட்டிலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். நம்ம மிட்டு தூக்கிட்டோமா, அப்புறம் இந்த பெட்டில் இங்கே ஒருத்தர் படுத்திருக்காங்க, இங்கே ஒருத்தர் படுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து எதிர்க்க டிவி தேவை, என்டர்டைன்மெண்ட் தேவை. இங்கே எங்கன்னா ஒரு ஓரமாக போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இருக்காது. அதனால் எப்போவுமே டிவி மட்டும் என்ன பண்ணணும், கட்டிலுக்கு சென்டராக பண்ணணும். எங்கே அந்த டிவி இருக்காங்கப்பா, என்டர்டைன்மெண்ட் டிவி டப்பா தூக்குடா, தூக்கு தூக்கு தூக்கு. ஆ, தூக்கியாச்சு. டிவியை தூக்கிட்டு வந்து வச்சிட்டோமா. ஓகே, இப்போ கட்டில் போட்டாச்சு, டிவி போட்டாச்சு. இப்போ நீங்கள் இந்த டிவியை வந்து கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிவி வந்து சிலர் ஹாலில் வச்சிருவோம், லிவிங் டைனிங்கில். அதனால பெட்ரூமில் தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டடி டெஸ்க்கோ இல்லை ஒர்க் டாப்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிவி முடிஞ்சிருச்சு, பெட்டு முடிஞ்சிருச்சு, சைட் டேபிள் வச்சாச்சு. சரிப்பா, இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன தேவை, வார்ட்ரோப் தேவை. வார்ட்ரோப்னா நம்ம என்ன வைப்போம், துணி வைப்போம். துணி வைக்கிற கபோர்டை எங்கே வைக்கிறது. சரி, ஒரே கபோர்டு பெருசாக வச்சுட்டோன்னா பெரிய தகராறே நடக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும். முக்கால்வாசி வந்து நமக்கு தான் நிறைய தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு பாதி கொடுத்தா கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம பிரிச்சுருவோம் கபோர்டை. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கபோர்டை மட்டும்தான் பிரிக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரித்தா பிரச்சனை, கபோர்டை தான் பிரிக்கணும். கபோர்டை பிரித்தா பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம தூக்கிட்டோம்ப்பா. இந்த வார்ட்ரோப் இங்கே வச்சுட்டோம், இந்த வார்ட்ரோப்பை இங்கே வச்சுட்டோம். இது ஹஸ்பண்டுக்கு, இது ஒய்ஃப்க்கு, எது வேணால் அவங்க எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்டுக்கு வேணா ஹஸ்பண்ட் எடுத்துட்டோம், ஒய்ஃப் வேணா ஒய்ஃப் எடுத்துட்டோம். அது அவங்க பிரிச்சுக்கிட்டோம். என்ட்ரியில் இங்கே வேணும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி பார்க்குறதுக்கு நமக்கு என்ன வேணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள். மேக்கப் பண்ணுறதுக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும். ட்ரெஸ்ஸிங் டேபிளை தூக்கியாச்சு, இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. பாருங்கள், சின்ன ஒரு கபோர்டும் கொடுத்தாச்சு, சின்னதாக ஷெல்ஃப்ஸ் நம்ம மேக்கப் செட்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்காக வச்சாச்சு. இங்கே ஒரு கண்ணாடியும் கொடுத்துடலாம், பெரிய மிரர் கொடுத்துடலாம். ஸோ ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துடலாம். முடிஞ்சிச்சா. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சுமா. நம்ம எப்போவுமே பெட்லேயே படுத்து கிடக்க முடியுமா, முடியாது. என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். ரிலாக்ஸ் பண்ணோன்னா அந்த ஜன்னல் கிட்ட உட்காருவோம். ஜன்னல் கிட்ட வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு காற்று மட்டும் வந்தால் போதும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஷியர் இருக்குது, ஷியர் மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நான் கர்டைன் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு எதனா பார்க்கணுன்னு, எப்படி என்ன எவ்வளோ சைஸ் வைக்கணும், அந்த பெல்மெட்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஸோ கர்டைனை போட்டாச்சுங்க. அடுத்தது இங்கே வந்து ஒரு சேரு போட்டால் ரிலாக்ஸ்டாக உட்காரலாம்ப்பா, காற்று வாங்கிக்கிட்டு. சேரு, பேப்பரை வச்சு படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்னு நினச்சினா தூக்குங்க அந்த சேரை. தூக்கியாச்சு. சேரும் ஒரு காக்டெயில் டேபிளும் இங்கே வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த சேரில் உட்காந்துட்டு, இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சேரில் உட்காந்துட்டு மேகசின் படிக்கிறதாகட்டும், எதானாலும் டீ குடித்தா டீ கப் வைக்கிறதுக்கும் இந்த காக்டெயில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபர்னிச்சர் லேஅவுட்டை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம அந்த ரூமை வந்து இருந்தோன்னா எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு நம்ம வந்து ட்ராயிங் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.